Dear students, paramedical 19 degree counseling schedule Pharma D உடைய counseling schedule அதாவது counseling timetable வந்து நம்மளுக்கு இன்னையில இருந்து எப்பனாலும் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணலாம். ஆனா நம்மளுக்கு counseling choice filling எல்லாம் நம்மளுக்கு வந்து எப்ப தொடங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு மேல அதாவது TN MBBS BDS உடைய first round counseling முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தொடங்கும் அப்படிங்கறத நம்மளுடைய அமைச்சர் வந்து நம்மளுக்கு நியூஸ்ல எல்லாம் நம்மளுக்கு அந்த அப்டேட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல முக்கிய நம்மளுக்கு இந்த 19 டிகிரி கோர்சஸ்க்கு கவுன்சிலிங்ல உங்களுடைய ரேங்க் வந்து எந்த ரேங்க்ல இருந்தா நீங்க கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், ஒவ்வொரு ரவுண்டுக்கும் எத்தனை பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வந்து ஒரு எலிஜிபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரவுண்டுக்குமே குறைஞ்சபட்சம் ஒரு 25,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம வந்து கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது மொத்தமா இருக்கிற ஒரு 67,308 ஸ்டூடெண்ட்ஸையுமே நம்ம ஒரு ரவுண்ட்லயே கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க முடியாது. அப்படி ஆன்லைன்ல நம்ம கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நம்மளுடைய கம்ப்யூட்டர் வந்து அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாது. அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா கட் ஆஃப் ரீதியாவும் ரேங்க் ரீதியாவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 இருந்து 25,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சோ நம்மளுக்கு போன வருஷத்தோடைய கவுன்சிலிங் ரவுண்ட்ஸ் பேஸ் பண்ணி கட் ஆஃப் வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க 200 to 160 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கக்கூடியவங்க ரேங்க் வந்து 001 ரேங்க்ல இருந்து 19,466வது ரேங்க் வரைக்கும் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே சேம் கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய அதே சேம் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் அண்ட் SF காலேஜ் சீட்ஸ் வச்சு நம்மளுக்கு செகண்ட் ரவுண்ட்ல கூப்பிடுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்க இதே செகண்ட் ரவுண்ட்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி நீங்க சப்போஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் கிடைச்சிருச்சு ஆனா இந்த சீட்டை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்க என்ன பண்ணலாம்னா செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்க கிடைச்ச காலேஜ்ல போய் என்ன பண்ணிடணும் ரிப்போர்ட் பண்ணிட்டு நீங்க செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கும் எலிஜிபிள். எப்படி வந்து அந்த செகண்ட் ரவுண்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்படி கவுன்சிலிங் லிங்க் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி செகண்ட் ரவுண்டுக்கும் கவுன்சிலிங் லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரவுண்ட் 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் 159.96 to 130 வரைக்கும் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 19,467ல இருந்து 49,586 ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. ரவுண்ட் 3ல செல்ஃப் பைனான்சிங் சீட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ரவுண்ட் 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 129.99ல இருந்து 71.50 கட் ஆஃப். அப்புறம் உங்க ரேங்க் வந்து 49,587ல இருந்து 67,038 வரைக்கும் ரேங்க் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். செல்ஃப் பைனான்சிங் சீட்ஸ் மட்டும்தான் இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் அடிப்படையில இந்த வருஷத்தோடைய ரேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரேங்க் வரைக்கும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எலிஜிபிள் இத்தனை ரவுண்ட்ல. சப்போஸ் இல்ல நம்மளுக்கு வந்து போன வருஷத்தோடைய ரேங்க் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் வந்து 200 to 155 வரைக்கும் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கூப்பிடலாம். சோ அதோடைய ரேங்க் வந்து 24,426 வரைக்கும் நம்மளுக்கு வருது. அதே மாதிரிதான் செகண்ட் ரவுண்டுக்கும் கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ 155 வரைக்கும் நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. சோ இதே தேர்ட் ரவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 154.97ல இருந்து 127.50 வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ரேங்க் 24,427ல இருந்து 51,000 ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் 3ல. ரவுண்ட் 4 127.44ல இருந்து 71.50 வரைக்கும் அப்படிங்கும்போது உங்களுடைய ரேங்க் வந்து 51,000ல இருந்து 67,000 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் 4ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த எல்லா ரவுண்டும் முடிஞ்சிட்டு சீட்ஸ் வேக்கண்டா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மாப் அப் ரவுண்ட் வந்து கவுன்சிலிங்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு ஆப்ஷனா இருக்குது. நம்மளுக்கு சப்போஸ் ஒரு ரவுண்டுக்கு 25,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த கட் ஆஃப் வரைக்கும் உங்களுடைய ரேங்க்கும் இருக்குதா உங்க கட் ஆஃபும் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இல்ல ஒரு 160 கட் ஆஃப் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கூப்பிடுறாங்க அப்படின்னா நீங்க இந்த ரேங்க்குள்ள இந்த ரவுண்ட்ஸ்ல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எலிஜிபிள். சோ இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கிறவங்க எப்படி செகண்ட் ரவுண்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம்ங்கறதும் இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி ஃபார்மா டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு ரவுண்ட் தான் நம்மளுக்கு லாஸ்ட் இயர் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 to 90 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. சோ இந்த வருஷம் நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட்ல 200ல இருந்து 84 கட் ஆஃப் வரைக்கும் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 001 ரேங்க்ல இருந்து நீங்க
3463 ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 200 கட் ஆஃப்ல இருந்து 84 வரைக்கும் இருக்கக்கூடிய கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க ஃபார்மா டில வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எலிஜிபிள். சோ ஒரு ரவுண்ட்லயே நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் வச்சு ஃபார்மா டிக்கு முடிச்சிருவாங்க. சப்போஸ் அந்த ரவுண்ட் 1ல மீதம் சீட்ஸ் இருந்தா நம்மளுக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு லிங்க் கொடுத்து பார்ட்டிசிபேட் பண்ண கூப்பிடுவாங்க. ஹோப் உங்களுக்கு வந்து இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்டேட்ஸ்க்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. Thanks for watching.